வாருங்கள் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு நம்ம போக போறோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, நானே ரொம்ப நாளா பிளான் பண்ணி போணும்னு நெனச்சு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா, இப்ப தான் சமீபத்தில தான் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இது உங்க பார்வைக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, செஞ்சிக்கோட்டைங்க. செஞ்சிக்கோட்டையில பார்த்தீங்கன்னா, பலதரப்பட்ட வகையான இது அறைகள் வந்து வச்சிருக்கிறாங்க. மஹால்கள், அரண்மனை வச்சிருக்கிறாங்க. கோட்டைகள் வச்சிருக்கிறாங்க. அந்த கோட்டைகளெல்லாம் இன்னைக்கு நேர்ல பார்க்கணுன்ற ஒரு ஆவல்ல வந்தோம். இப்ப நம்ம பார்க்குறது வந்து வெடிமருந்து கிடங்குங்க. அந்த காலத்தில பூமிக்கு அடியில ஒரு வெடிமருந்து கிடங்கு வச்சிருக்கிறாங்க. நம்ம இது பண்ற மாரி, சம்ப் கட்டுற மாரி ஒரு அறைய கட்டி, அதில அந்த வெடி மருந்துகள கொட்டி சேமிச்சு வைக்கக்கூடிய இடம் இது. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெடிமருந்து கிடங்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது, இது வந்து ஒரு சின்ன ஒரு குளம், நீர்நிலை வச்சிருந்திருக்காங்க போல. அந்த நீர்நிலை இருந்த இடம். இது ரெயின் ட்ரீ அப்படின்றாங்க. மழைய வரவைக்கக்கூடிய சக்தி இந்த மரத்துக்கு இருக்காம். அதனால இதுக்கு பேர் வந்து ரெயின் ட்ரீ அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம போறது ராஜகிரி கோட்டை. கடவுள் அரசு அரசருடைய கோட்டை. அரசர் இருந்த கோட்டை தான் இது. இதுக்கு மேலே போகணும். இத மேல முழுவதுமே போக முடியல. ஒரு 3/4 பாகத்த வந்து தான் ரீச் ஆக முடிஞ்சது. என்னன்னா, அந்த மேல கோட்டைக்கு வந்து உள்ள பாலம் வந்து கட்டி தடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. இது மண்டபம் 1ங்க. 1 மண்டபத்துக்கு உள்ள போனீங்கன்னா, ஒரு சிறு அறைகள் மாரி போர் சேவகர்கள் இருக்கக்கூடிய அறை மாரி தெரிஞ்சுச்சு. வாயில் காப்பாளர்கள் இருக்கக்கூடிய இடம் இது. மேலே ஏறி வராங்க பாருங்க. இதுதான் இந்த ராஜகிரி கோட்டைக்கு போற மேல வழி. நமக்கு பின்னாடி தெரியிறது வந்து நெற்களஞ்சியம் உள்ள இடம் அது. தானிய கிடங்கு. இது உள்ளே வருவதற்கான வழி. இவங்க எல்லாம் ஒரு கும்பலா போனா நல்லா உள்ள இருக்கும். பார்த்தீங்கன்னா, தெரியுது மலைக்கு மேல தெரியுது பாருங்க. அருமையா அந்த கல்லு கட்டடத்த வச்சு அழகா பண்ணியிருக்காங்க. மரங்கள வச்சு. உட்காருங்களா யாரும் மேல வரீங்களா? உடைச்சு அழகா யூஸ் செதுக்கு பண்ணி பண்ணி உட்காருங்களா? பூசி வச்சிருக்காங்க. உள்ள வந்து இங்க விளையாடக்கூடிய இடமா இருக்கும் போல தெரியுது. ஆடுபுலி ஆட்டம் இதெல்லாம் வந்து வரைஞ்சு வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம கூட வந்த ஒரு குரூப் தான் அது. உள்ளுக்குள்ள அவ்வளோ அழகா இருக்கு. இது வந்து இப்ப தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டுல இருக்குங்க முழுக்க முழுக்க. முழுக்க முழுக்க வந்து அரசோட பாதுகாப்புல இருக்கனால இந்த இவ்வளோ நீட்டா இருக்கா மெயின்டெயின் பண்றாங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல வந்து பழமை மாறாம அப்படியே வச்சிருக்கிறாங்கன்றது தான் ஆச்சரியக்குரிய ஒரு விஷயம். பாருங்க இது ஒரு மரப்பூச்சி மாரி தெரிஞ்சுச்சு. அது என்ன மரப்பூச்சின்னு தெரியல. ஆனா வித்தியாசமா இருந்தது. அதனால இத எடுத்தேன். இது ஓரளவுக்கு மேல வந்ததுக்கப்புறம் உள்ள காட்சிகள். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இவ்வளோ தூரம் வந்து பாதி தூரம் வந்துட்டு காட்டணும். மரம் எவ்வளோ உயரத்துல வந்திருக்கோன்றத நம்ம காட்டுறோம். மலை குன்றுகளா தாங்க இருக்கு. செஞ்சி மலைய சுற்றி. இது வந்து ஓய்வு எடுக்க கொஞ்சம் உட்காந்துருந்தோம் நாங்க. சிறிது ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி நாங்க மேல போறோம். போய்க்கிட்டே இருக்கிறோம். எவ்வளோ தூரம் போறோன்னே தெரியல. ஆனா நல்ல பெரிய உயரம் தான். இது மேல பார்வைய முடிச்சுட்டு கீழ வர்றாங்க. அவங்களுக்கான இதுதான் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாதி பேர் மேலேயும் போறாங்க. பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சின்ன குகை மாரி இருக்கு. இது எல்லாமே அமைப்புகள் அப்படியே இருக்கு. நல்ல பழையபடி எதுவும் சேதமடையாம இருக்கு. தொல்லியல் துறையோட கட்டுப்பாடு இருக்கிறனால தாங்க இவ்வளோ பாதுகாப்பா பார்க்குறாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்க. அந்த ராணி மஹால் அந்த இதெல்லாம் அலங்கார மாளிகை, சின்ன யானையோட இறங்குற இது குழி எல்லாமே இருக்கு பாருங்க. எல்லாமே தெரியுது. எல்லாம் பதுங்கி தாக்குவதற்கு ஏற்ற இடமா தான் இருக்கு சொன்ன மாரி. அந்த காலங்கள்ல எதிரியே வந்தாலும் ஓரளவுக்கு தப்பிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. அத இன்னைக்கு இவங்க காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம். அந்த ஒரு கட்டாயம் ஒரு தடவ போய் பார்க்கலாம். ஆனா மேல ஏற முடியல. அவ்வளோ பெரிய இதெல்லாம் ஏறி இறங்குறதுக்குள்ள கால் வலி பின்னிருதுங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி. ஆனா வரலாற்று சிறப்புமிக்க பகுதி அப்படின்றதுனால மக்கள் வந்து விடுமுறை நாட்கள்ல வந்து கூட்டமா வர்றாங்க. அது ஒரு நல்ல ஆறுதலான ஒரு விஷயம்.
இப்போ இந்த மோடி அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ரூ. 10 என்ட்ரி டிக்கெட்டாக இருந்தது, ஃப்ரீயாக இருந்தது. இன்றைக்கி வந்து ரூ. 25 டோக்கன் போட்டு வச்சுருக்காங்க. ரூ. 25 ரூ. 50. நம்ம நாடு தமிழ்நாட்டில் இருக்குது, நம்ம மண்ணில் இருக்குது. நம்முடைய நம்ம வந்து இதில் வந்து மக்கள் இத்தனை வருஷமாக காலமாக இலவசமாக போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அதை இன்றைக்கி இதை காட்சிப்படுத்தி அதுக்கு ஒரு வட இந்தியனையும் வடக்கனையும் போட்டு நம்மக்கிட்டே காசு வசூல் பண்ணுறான் பாருங்கள். இது எவ்வளோ பெரிய திட்டுத்தனம் பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்க்கணும். சொன்ன மாதிரி நம்ம சொத்து நம்ம காசு நம்ம ஏரியாவில் இருக்கிறத நம்ம பார்த்துக்க மாட்டோமா? மக்கள் ஒரு இடமா பக்கத்து சுற்றுப்புறவாசிகள் எல்லாம் சொல்கிறாங்க, ஏங்க நாங்கள்லாம் ஒரு நாள் ஃப்ரீயாக போயிட்டு வந்தாங்க, இப்போலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. டோக்கனில் இங்கே வந்ததுக்கப்புறம் தாங்க சொன்ன மாதிரி எல்லாமே என்ட்ரி டிக்கெட்லாம் போட்டு நுழைவுச்சீட்டு போட்டு இன்றைக்கி இது பண்ணுறாங்க. ரூ. 25 ரூ. 50 வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக தமிழன் எந்த அளவுக்கு முட்டாளாக இருந்தால் தான் இருக்கிற இடத்துக்கு தன்னோட பகுதிக்கே வந்து வரி மாதிரி வரி கட்டுற மாதிரி கப்பை கட்டிக்கிட்டு இருப்பான். இதுக்கேண்டா என்ட்ரி டிக்கெட்டு? ஒரு 10 ரூபா வச்சுக்கோ, இல்லை 15 ரூபா வச்சுக்கோ. நல்ல கல்லோட பவுன்ஸுங்க அது. கல் பவுன்ஸில் எப்படி இருக்குது பாருங்கள், லைட்டு செம இல்லை? ராஜகிரி மலைக்கு உச்சிக்கு போய்கிட்டு இருக்கோம். கோட்டைக்கு உட்புறத்துலேயே வந்து ஒரு தடாகம் மாதிரி ஒன்று இருக்குங்க, நீர்நிலை ஒன்று இருக்குது. அந்த நீர்நிலை தான் எடுத்து படம் பிடிச்சி முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். எப்படி இந்த மலை மேலே ஒரு ஒரு சமதள பகுதி ஏற்பட்டு அந்த சமதள பகுதியில் ஒரு தண்ணீர் சேர்த்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு குளம் மாதிரி வெட்டி தண்ணி சேகரிச்சிருக்காங்க. நம்ம கீழே இறங்கணுன்னா அந்த கொஞ்சம் ஒரு 10 அடி கீழே இறங்கணும். நம்ம அது தண்ணி மட்டும் தெரியுது பாருங்கள். ஒரு சேமிப்பு தண்ணி நீர் ஆதாரத்துக்கு தேவைச்சிருக்காங்க. நீர் ஆதாரம் வேணுன்ற காரணத்துக்காக அதை வச்சுருக்காங்க. இது ஒரு மண்டபம், விருந்து மண்டபமாக கூட வச்சுக்கலாம், வந்து இருக்கலாம் ஒரு காலத்தில். போஜன அறையாக கூட இருந்திருக்கலாம். எனக்கு அப்படி தான் தோணுது. பக்கத்தில் தண்ணி இருக்கிறதுனால இது ஒரு போஜன அறையாக யூஸ் பண்ணியிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. 2 பக்கமும் இருக்குங்க. இந்த பக்கம் இது ஒரு மண்டபம் இருக்குது, எதிர்ப்புறத்தில் ஒரு மண்டபம் இருக்குது. 2 மண்டபம் இருக்குது. ஸோ அரசர் தனியாகவும் பணியாளர்கள் தனியாகவும் உணவருந்தக்கூடிய மண்டபமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் பரிமாறதுக்கு எல்லாத்துக்கும் நீர் வசதியோடு இருக்குல்ல, பார்த்தீங்களா? குளிக்க கொள்ள எல்லாம் குடிக்கிறதுக்கும் நம்ம இது பண்ணி வடிகட்டி கரெக்டாக இது பண்ணியிருப்பாங்க போல தெரியுது. ஆனால் இப்போ எல்லாம் வந்து பயன்பாடு இல்லாதனால கேட்பாராட்டு சொன்ன மாதிரி பாசம் படித்து போய் கிடக்கு. பட் ஒருவேளை பயன்பாடு இருந்த காலத்தில் நல்ல நீர்நிலையாக இருந்திருக்கலாம். இப்போ நம்ம அதை பராமரிக்காததுனால, பயன்பாடு இல்லாதனால கொஞ்சம் பாழடைஞ்சு போய் கிடக்கு, அவ்வளோதான். இது இன்னும் கோயிலுக்கு போகிறாங்க. சொன்ன மாதிரிக்கு ஒரு கோயில் ஒன்று இருக்குன்றாங்க, கோயிலுக்கு போகிறாங்க. எல்லாமே இருக்குங்க உள்ள. கோயில் 2 கோயில் இருக்குது, அந்த மண்டபம் இருக்குது. அது இல்லாமல் மக்கள் வாக்கு நடைப்பயிற்சி பண்ணுறதுக்கான மன்னர் நடைப்பயிற்சி பண்ணுறதுக்கான ஒரு பெரிய போதிய தளமும் இருக்குது. எல்லா வசதிகளும் பண்ணி வச்சுருக்குறாங்க உள்ள. ஒரு 10 50 பேர் 100 பேர் 200 பேர் இருந்தால் கூட தங்கி இருக்கிறதுக்கு அது சரியாக இருக்கும். நல்ல இடமா தான் இருக்குது. இது ஒரு அரசர் அமரக்கூடிய போஜன அறைன்னு நினைக்கிறேன். இதை நம்ம ஆளுங்க வந்து பெயிண்டிங் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள், பேர் எழுதி வச்சுக்கிட்டு. இதை ஒரு சில பேர் நான் எழுதும்போது நான் சில பேரை துரத்தி விட்டேன். ஏன் இப்படி எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டேன். அவங்க எழுதிட்டு திரும்பி கீழே வர்றாங்க பாருங்கள். இதை பெயிண்ட்டை வாங்கி தேவையில்லாமல் எழுதி சேதப்படுத்துறதுல நம்ம ஆளுங்க ஆளாக இருக்காங்க. பாதுகாக்க தெரியலன்னா கூட சேதப்படுத்தாமல் இருந்தால் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு வட இந்தியன் தான் சொல்லிட்டு போனார், வாரணாசி சார் இந்த மாதிரி எழுதிட்டு இருக்காங்க மேலே, கொஞ்சம் சத்தம் போடுங்க அப்படின்னு. ஸோ அவனுக்கு இருக்கிற ஒரு அக்கறை நம்மளுக்கு இல்லைங்கிறது தான் வருத்தம். பச்சை பசுமையாகவும் இருக்குது, அதே நேரத்தில் நல்ல மண்ணும் இருக்குது, உறுதியான மண்ணுங்கண்ணா. இந்த மண் வந்து மண்ணோட தன்மையை வந்து உறுதியான மண்ணாக இருக்குது. நெகிழ்வுத்தன்மை கொடுக்குற மாதிரி உள்ள மண்ணாக கிடையாது, நல்ல உறுதியான மண்ணாக இருக்குது. இப்போ இதில் கீழே இறங்கி திருப்பி நம்ம மேலே போகணும். பார்த்துக்கோங்க, இறங்கி போய்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ இவ்வளோ தூரம் உயரத்தில் வந்திருக்கோம் நம்ம. இப்போ இந்த கோட்டைக்கு இந்த பக்கவாட்டில் நம்ம போகிறோம், வந்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு வாசல். ஒவ்வொரு வாசல்லையும் ஒரு படைத்தளபதிகள் இருப்பாங்க போல தெரியுது. நம்ம அதெல்லாம் தாண்டி தான் வந்து மன்னரை தொட முடியும். மன்னரை எழுதி அணுகவே முடியாதுன்ற அளவுக்கு
பாதுகாப்பு வசதிகள் வந்து ஒரு மிக சிறப்பாக இருக்குது. அந்த காலத்தில் வடிவமைச்சிருக்காங்க. இந்த மண்டபங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போர் சேவர்கள் இருக்கக்கூடிய இடம், வாய்க்காப்பாளர்கள் இருக்கக்கூடிய இடம். அவ்வளோ சீக்கிரத்தில் இதை கடந்து போயிட முடியாது ஒரு மனுஷன். ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, இல்லை கூட்டமாக இருந்தாலும் சரி, இதை போகவே முடியாது. ஏன் பாருங்கள், இவ்வளோ தூரத்தில் இருக்குது. சில்லவுட்டில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா மேலேருந்து எடுத்துருக்கேன் நான். பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு ராஜா பாருங்க. கோட்டை எத்தனை மண்டபம் இருக்குது பாருங்கள். நம்ம ஏறி வந்த காவலாளர் மலை தான், மண்டபம், இது ஒரு காவலாளர் மண்டபம் தான் அது. எத்தனை இத்தனை ஒவ்வொரு மண்டபங்கள் மண்டபங்களை இருக்குது தாண்டி தெரியுதா? தான் கீழே ஒரு மண்டபம் மேலே இருக்குது, மேலே வர ஒரு முடியும். மண்டபம் இருக்குது. இந்த உள்ள என்ட்ரன்ஸ் இருக்குது. இது ஒரு மண்டபம். என்ட்ரன்ஸ் இப்படி ஒவ்வொரு மண்டபங்களும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு தூரங்களில் வச்சுருக்காங்க. அருமையாக பிளான் பண்ணி ஒரு கட்டியிருக்காங்க. பாதுகாப்பு கருதி திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு கட்டமாக இருக்குது. செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. பவுண்டரி ரைட்டில் நல்லா இருக்குன்னு சொல்லி எடுத்தேன். பேக்ரவுண்ட் நல்லா பேனிங் தான். இதெல்லாம் இது கீழே தரைய போகுது. இவ்வளோ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஏன்னா குரங்குகள் ஜாஸ்தி இருக்குங்க இந்த ஏரியாவில். குரங்குகள் வந்து இஷ்டத்துக்கு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரூமில் இதெல்லாம் கிறுக்கி வச்சுருக்குறாங்க. சேதப்படுத்தப்பட்ட பகுதி இதெல்லாம். அதான் அவங்க பார்வைக்கு நான் இங்கேருந்து வச்சுருக்கேன். இன்னும் கீழே போகணும். மக்கள் வந்து எல்லா இடத்தையும் இப்படி ஏறுது கிறுக்கி பாருங்க. வச்சிடுறாங்க. சொன்ன மாதிரி இதுதான் கோட்டை. சேதப்படுத்தி விட்டு போயிடுறாங்க. போகணும். அது ஏன் அப்படி ஒரு சேதப்படுத்துகிற மனப்பான்மை வருதுன்னு தெரில. ஒரு ஒரு பழைய பொக்கிஷத்தை, பழைய விஷயங்களை வந்து நம்ம காப்பாற்றணுன்ற எண்ணம் சுத்தமாகவே இல்லை. அதனால் பாருங்கள், இந்த பாதை வழியாக போனோம்னா அப்படியே கீழே தெரியுது பாருங்கள். சுற்றி உள்ள பாதை இப்படி எங்கேருந்து பார்த்தாலும் அந்த எதிரிகள் வர்றதை நமக்கு கண்காணிக்கிறதுக்கு ஏற்ற மேடையாக இருக்குங்க. அது இங்கேருந்து பார்த்தாலும் தெரியும், சுற்றுப்புறம் எல்லாமே தெரியுது. அது நம்ம போர்க்கருவிகளையும் வச்சுக்கலாம். இங்கே ரோடு இப்படி பாதைகள் வந்து போடுறது இதெல்லாம் நடைப்பயிற்சி பண்ணப்பட்ட இடமா இருக்குன்னு நினைக்கிறேன். மன்னர் வந்து கீழே வரைக்கும் வந்து ஒரு சொன்ன மாதிரி ஒரு கீழே வந்து இறங்கினாலே ஒரு பெரிய உடற்பயிற்சியாக இருக்கும். அது அந்த அளவுக்கு இங்கே இடம் இருக்குது, வசதியாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் கீழே மேலே இறங்கி போனாலே போதும். 2 தடவை இறங்கினாலே போதும். அந்த போதிய உடற்பயிற்சி கிடைச்சிடும் உங்களுக்கு. கிணறு பாருங்க. அப்படிப்பட்ட இடம் தான் அது. ஒரு பாதை போகுது. இது பாருங்கள், கேனல் மாதிரி போகுது பாருங்கள். இதுதாங்க மேலே கோட்டை, ராஜகிரி கோட்டை. இதுக்கு மேலே போக முடியல. அந்த கீழே முகப்பு வரைக்கும் போனோம், அவ்வளோதான். வேறுபடி ஒன்றும் செய்யலை. இன்னொரு முறை நாங்கள் விசிட் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த உள்ளே போய் பார்க்க முடியல. அது தற்காலிகமாக அந்த பராமரிப்பு பணி காரணமாக அடப்பட்டு கிடக்குது. அதனால் இந்த உள்ளே போகாதனால இன்னொரு தடவை நாங்கள் போகிறோம், போயிட்டு பார்க்கணும். அவ்வளோ சிரமப்பட்டு வந்து கடைசியில் 3/4 பக்கம் தான் போக முடியுது. 80% பக்கத்தில் தான் போக முடியுது. அந்த பாலம் முறிஞ்சு கிடக்குன்றாங்க, உடஞ்சி கிடக்கு அப்படின்னு. நீர்நிலையை பாருங்கள், இங்கேருந்து ஒரு நீர்நிலையை பாருங்கள். இதெல்லாம் வந்து சேவர்கள் பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய பகுதி. போர் சேவர்கள் வந்து பாதுகாப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இடம். இதெல்லாம் மறைஞ்சிருந்து வேல்கம்போ இல்லை துப்பாக்கிகளோ எது வந்தாலும் அந்த கருவிகளை வச்சுட்டு இப்போ பாதுகாக்கக்கூடிய பகுதி இது. இந்த தூண்களும் வந்து சேதப்படுத்தப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் பேர்கள் பொறித்து தங்களோட பேர்களை வெட்டி அதை வச்சுருக்காங்க. உள்ளேயும் அந்த வர்ணம் பூசாமல் இயற்கை வர்ணம், பழைய வர்ணங்கள் பூசியிருக்கிறாங்க. அதெல்லாம் சேதமாகி கிடக்கு. இப்போ இங்கே பாருங்கள், பேர் எழுதியிருக்காங்க பாருங்கள். இஸ்லாமியருக்கு பேர். இஸ்லாமியரும் ஒரு பாதுகாக்கிறாங்களோ இல்லையா, அவங்களுக்கு அந்த இது தெரியாது, எண்ணமே வராது போகுது. யாரோ ஒரு இது மாதிரி ஒரு பேர்களை வந்து இப்படியா இது பண்ணுவாங்க, சேதப்படுத்துவாங்க. மண்டபத்தை பாருங்க.
ஒரு நல்ல உயரங்கண்ணா. நல்ல ஒரு சரியான உயரம். அதுதான் வந்து ரொம்ப தூரமா இருக்கு. இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, என் கூட சக வந்த பயணிகள் அவங்க. இவங்களும் பார்வையாளர்கள் தான். நம்ம அவங்க வந்து இவங்க வந்து அவங்க கூட அவங்களும் பார்த்தா அந்த லீவு நாள்ல, விடுமுறை நாள்ல வந்து சுத்தி பார்க்கறதுக்காக வந்தாங்க. ஸோ அவங்க எங்க கூட பேச்சு துணைக்கு நான் இருந்ததுனால அவங்களையும் கொஞ்சம் காட்சிப்படுத்தினேன். இப்போ அவங்க பார்த்துட்டு கீழ இறங்கிட்டாங்க. நான் லேட்டா தான் போனேன். மெதுவா தான் போக வேண்டியதாகி போச்சு. நம்மளால மேலே ஏற முடியல. அவங்க பார்த்து கீழ இறங்கிட்டாங்க. நான் இப்போ தான் மேலே போய்கிட்டுருக்கேன். இனிமேல் தான் நான் மேலே போய் நான் பார்க்க போறேன். பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்க எவ்வளோ தூரம். அவங்க ஒருவருன்னு போயிட்டாங்க. இந்த மண்டபத்துக்கு இதான் அந்த கோட்டை. கோட்டைக்கு போகிற வாசல் வந்து அடைபட்டிருக்கு. இந்த வாசல் வந்து இப்போ பராமரிப்பு பாலம் துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மராமத்து பணிகளை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் மேலே போக முடியல. இது வரைக்கும் அனுமதிக்கிறாங்க. 2 காவலர்கள் வந்து பாதுகாப்பு இருக்கிறாங்க. ஏன்னா மக்களை எச்சரிக்கிறதுக்காக. நீங்கள் அந்த பேனர் கூட காட்டுறேன் பாருங்கள். பராமரிப்பு பணி காரணமாக தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு போட்டிருக்காங்க இந்த இடம். இதுக்கு மேலே யாருக்கும் பார்வையிட அனுமதி கிடையாதுங்க. பட் இதுக்கு எப்போ திறக்கிறாங்கன்னு தெரில. பராமரிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். நான் அங்கேருந்து ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன். திருப்பி வந்த வழியாக கீழே இறங்க வேண்டியதுதான். அந்த பக்கத்தில் இந்த அகழிலாம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க சொன்ன மாதிரி. இந்த கோட்டைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அகழிக்கு ஒரு ஏரியா மாதிரி, முதலைகள் வளர்க்குற ஏரியா மாதிரி வச்சுருந்துருக்காங்க. அதெல்லாம் போய் பார்த்தோம் சொன்ன மாதிரி. கோட்டையை ஒட்டி இருக்கிற உள்ளும் புறமான கால்வாய்களில் சேகரமாகிற நீர் வந்து வெளியேறுவதற்கு ஆங்காங்கே துவாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த துவாரங்கள் வழியாக வந்து அந்த நீர் வந்து வெளியேறதற்கான ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க. அந்த காலத்துலேயே மழைநீர் சேகரிப்பு திட்டமாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த அவுட்லெட் ஏன்னா மலைப்பகுதி பாருங்கள். அதனால் சேகரமாகிற தண்ணீர் வந்து அங்கேயே தேங்கியிருக்கிற மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. சில பாறைகளை வெட்டி குடஞ்சி அது இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. மலையிலேருந்து கீழே வரக்கூடிய பகுதியை காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வந்து நீர்ப்பகுதி ஒரு பெரிய ஆறு ஒன்று இருக்குது பாருங்கள், குளம் மாதிரி ஒன்று. இதெல்லாம் வந்து நீர்நிலைகள் அந்த காலத்தில் வெட்டி வச்சுருக்காங்க சொன்ன மாதிரி. இன்றைக்கும் அதே மாதிரி பராமரித்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் நம்ம இந்த அரசாங்கம் செய்கிறது இல்லைன்றது தான் வேதனையான விஷயம். அது இருக்கிறத வந்து திருடுறது தான் முனைப்பாக இருக்கே தவிர பாதுகாக்கின்ற எண்ணம் யாருக்குமே கிடையாது. பாருங்கள், இங்கேருந்து சேகரமாகிற தண்ணி தான் எப்படி மேலே கொண்டு வர்றாங்க. இது வந்து வாய்க்காப்பானுடைய மறைவான பகுதி. அந்த காலத்தில் வந்து துப்பாக்கியில் கொஞ்சம் வச்சு கூட சுட்டுக்கலாம், இல்லை ஈட்டி கொஞ்சம் எரிஞ்சிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து அரணான பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடம். அது பாருங்கள், கூண்டு மாதிரி காவலாளி கூண்டு மாதிரி இருக்குது பாருங்கள். அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த பின்புறமாக வந்து தாக்கினா மட்டும்தான் முடியுமே தவிர வேறு எந்த பக்கத்தில் 250 டிகிரிக்கு எந்த பக்கம் இருந்தாலையும் அடிக்க முடியாது. தவிர உள்ளே 2 பேர் இருந்தால் கூட அவங்களை சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெரிய ஒரு போர்ப்படை கூட்டம் இருந்த மாதிரி தெரியும் அவங்களுக்கு. இயற்கையில் எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல வீடான ஒரு அரை நாள் ஆகியிருக்கலாம் போயிட்டு வர்றதுக்குள்ளே. அரை நாள் ஆகிடுது. ஒரு நாளில் 2 மலை ஏறுறவங்களும் இருக்காங்க, ஒரு நாளைக்கு ஒரு மலை ஏறுறவங்களும் இருக்காங்க. 2 மலையும் பார்த்துடலாம் சொன்ன மாதிரி. உடம்பு நல்லா ஃபிசிக் நல்லா இருந்துச்சுன்னா ஏறி போய் பார்த்துடலாம். ராஜகிரி கோட்டையும் ராணி கோட்டையும் 2 பேரையும் ஒரே. ஆனால் நம்ம ஒரு மணி தான் ஒரு நேரத்தில் போய் முடிஞ்சோம். ஆனால் எனக்கு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே போக முடியல. அதனால் நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டேன். மற்றவங்கலாம் போயிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா, இதுதான் அவுட்லெட்டுங்க. தண்ணி வரக்கூடிய அவுட்லெட்டு இதுதான். சேகரமாகக்கூடிய நீர் வந்து வெளியே வரக்கூடிய பகுதி. இந்த கோட்டைக்கு போகிற என்ட்ரன்ஸு. படிக்குளம் மற்றும் இந்த கல்யாண மஹால். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மண்டபங்கள் தான்.
காவலாளிகள் இருக்கக்கூடிய மண்டபங்கள் தான் இப்போ சேதமடைஞ்சு போய் கிடக்குது. இது பராமரித்தாலும் நல்லாயிருக்கும். பராமரிப்புன்ற பேரில் சேதப்படுத்த தான் செய்கிறாங்க சொன்ன மாதிரி. இந்த காஞ்சிபுரத்தில் பார்த்தோம் பாருங்கள், பலர் கோயிலில் வந்து கெமிக்கல் வாஷ் பண்ணி அது டேமேஜ் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி. இதெல்லாம் கல்லுகள் தான், பட் எதுவும் பராமரிக்கலாம் சொன்ன மாதிரி. அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய இதாக இருக்குது பாருங்கள், ரெண்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த நம்ம அரசர் வந்து நிற்கக்கூடிய பகுதி. இங்கேருந்து நகர்ப்புறத்தை கவனிக்கலாம். சுற்றிலும் கற்பாறைகளாக சதை கிடக்கு பாருங்கள். பல யுத்தக்கலங்கள் கண்ட இடமாக கூட இது இருந்திருக்கலாம் ஒரு காலத்தில். இது பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ சேதாரம் பண்ணி. இதெல்லாம் வந்து யுத்தத்தில் சேதமான பகுதியாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் கல்கள் வந்து இன்றைக்கும் அது அப்படியே இருக்குது. அதாவது இருக்கிற ஒவ்வொரு கல்லும் ஒரு தனி நபரால் தூக்க முடியாது. கூட்டு முயற்சி இருந்தால் தான் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இந்த பாறைகள் எல்லாமே வந்து இருக்குது. ஆனால் பாதுகாவலர் சொன்ன மாதிரி அழகாக பாதை வெட்டி அழகாக பராமரிச்சிருக்கிறாங்க. இது பாருங்கள், இது ராணிக்கோட்டையிலேருந்து எடுத்துருக்கிறேன். ராணிக்கோட்டையிலேருந்து ராஜா கோட்டை எடுத்துருக்கிறேன் பாருங்கள். கண்காணிப்பு மேடம் ரெண்டும் பக்கத்தில் தான், ரொம்ப நடந்து போகிற தூரம் தான். ரெண்டும் மிங்கில் ஆகிட்டு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட இடம். மக்கள் பார்த்துட்டு வராங்க திரும்ப வந்து. இந்த பாறைகளில் தான் படிக்கல்கள் மாதிரி வெட்டி வச்சுருக்கிறாங்க. இந்த குகையை தாண்டி தான் நம்ம வந்து மண்ணாக இருக்கிற பகுதிக்கு நம்ம போக முடியும். பார்த்தீங்கன்னா நம்மளால் தேடி துணிஞ்சு போகிறான் பாருங்கள். மேலே ஏறி போய்கிட்டு இருக்காப்புல நண்பர். நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க உட்காந்தேன். அந்த நேரத்தில் சரி எடுத்துக்கலான்ட்டு எடுத்தேன் நான். இப்படிப்பட்ட வேறு வரைக்கும் போனோம் நாங்கள். பார்த்துக்கோங்க, அவங்க போனாங்க, அவங்க போயிட்டு வந்தாங்க, நான் போகலை. அடுக்குன்னு தான், அடுக்குமானம் தான் தெரியுது பாருங்க, அவ்வளோ பாறைகளாக இருக்குண்ணா. நல்ல இடங்க. ஒரு தடவை ஒரு முறையானும் வந்து பார்த்துட்டு வாங்க, தவற விட்டுறாதீங்க. நம்முடைய பண்டைய கால சூடுகளை நம்ம பராமரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துகிட்டு போகணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். இந்த படிக்கட்டு மட்டுமே சுமார் 500 படிக்கட்டு இருக்கும் போல தெரியுது. நம்மளை உயரத்தில் இருக்காங்க. இந்த மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதுகாப்பு கருவிகள் இருக்கக்கூடிய இடம் மண்டபன்றாங்க. இங்கே தான் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போவாங்க போல தெரியுது. ஒரு இடத்துல சேகரமாகக்கூடிய இடம் அது. அந்த காலத்தில் எத்தனை பேர் வேலை பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது. போர்ப்படை வீரர்கள் அத்தனை பேருக்கும் தங்குறதுக்கான வசதிகளும் இங்கே ஏற்பாடு பண்ணப்பட்டு தான் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள், அந்த போர் சேவர் தங்கக்கூடிய இடம்லாம் மாளிகை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் வந்து அவங்களுடைய பாதுகாப்பு வச்சுருக்காங்க. ஒரு நாட்டோட எல்லை பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துக்கு வந்தால் கொஞ்சம் புரியுங்க. ஏன்னா ஒரு கோட்டை மதில் மேலே இருந்து ஒரு நகரத்தை பாதுகாப்புறது எப்படி அப்படின்றது இங்கே வந்தால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த காட்டு முறையில் பண்டைய காலத்தில் பாதுகாப்பு முறைகள் எப்படி இருந்திருக்கு, எப்படிப்பட்ட இதை பாதுகாப்பு அரண்களை நம்ம கட்டி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே வந்து நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்குமே ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது இல்லையா? பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவங்க அந்த பாதுகாப்புன்ற தன்மையை வந்து எப்படி
கட்டப்பட்டிருக்கின்றது ஒரு அடிப்படை விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் தவறாமல் ஒரு தடவை வந்து பாருங்கள். இந்த பாதுகாப்பு விஷயங்களில் நம்ம நாடும் இவ்வளோ அந்த காலத்தில் அரசர்களும் எப்படி முன்னெடுத்திருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்க இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் ஒரு முறையான வந்து பார்த்துட்டு போங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. நமக்கு இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிறது ஒரு பார்க்க கிடைக்காத ஒரு காட்சி இது. தவறாமல் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு காட்சியும் கூடாது. தரமாக வந்து போகக்கூடிய இடம் இது. அதனால் நீங்கள் வந்து அவசியம் எல்லாம் வரணும் அப்படின்றத என்னுடைய வேண்டுகோள். தொடர்ந்து வந்து நம்ம இடத்த நம்மளுடைய இதை நமக்கு பெருமையை அறிஞ்சு நம்ம வந்து செயல்படணும், இருக்கணும், வாழணுன்றது என்னுடைய வேண்டுகோள். இரு வேறு படைகள் தனித்தனியாக மன்னரையும் அரசியையும் பாதுகாத்துருந்தாங்க. அப்போ எத்தனை ஒரு போர் சேவரில் இருந்திருப்பாங்க, கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. 2 மாளிகையிலையும் வந்து எவ்வளோ அரசாங்க ஊழியர்கள் அங்கே இருந்திருப்பாங்க. இந்த பாதுகாப்பு வீரர்கள் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்கன்றது எண்ணி பார்க்க முடியாத ஒரு காட்சி அது. அவ்வளோ பேர் நிறைய ஒரு பெரிய கட்டமைப்பு போர்ப்படை இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அரண்மனைகளை நம்ம பாதுகாத்து பொக்கிஷங்களை பாதுகாத்து இருந்திருக்கோம் நம்ம. இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? இது வந்து ஒப்பனை அறைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து 2 மண்டபங்களும் ஒரே மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக தானிய கிடங்கும் இதே மாதிரி தான் இருந்தது. அந்த உடற்பயிற்சி கூடமும் இப்படி தான் இந்த மாதிரி தான் இருந்தது. இது மேலிருந்து தானியங்கள் கொட்டுற மாதிரியும் அமைப்பு இருக்குது. ரெண்டாவது இது மல்யுத்தம் நடக்கக்கூடிய இடம். உடற்பயிற்சி கூடமாக கூட இந்த மாதிரி தான் இதே ஒரு அமைப்பில் தான் கட்டியிருக்காங்க. ஸோ மல்டிபர்பஸ் பில்டிங்காக அந்த டைமில் பயன்படுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரியுது. இவ்வளோ பெரிய இது மண்டபத்தில் தான் வந்து இந்த பயிற்சியெலாம் எடுத்திருக்காங்க. சொன்ன மாதிரி போர் பயிற்சிகள்லாம் நல்லா தானிய கிடங்காகவும் வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. வேறு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அதுதாங்க அந்த தானிய கிடங்கு மேலே தானியம் கொட்டக்கூடிய வழி இதுங்க. 2 பக்கம் 2 வழிகள் இருக்குங்க. வலது பக்கம் ஒன்று, இடது பக்கம் ஒன்று. மேலேருந்து தானியங்களை கொட்டிட்டாங்கன்னா அந்த தானியங்களை சேமிச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இது வரைக்கும் போயிட்டுருக்கோம் உள்ள. அந்த பக்கத்தில் இருக்கிறது தான் உடற்பயிற்சி கூடம். முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அந்த மண்டபம் தான் உடற்பயிற்சி கூடம். என்ன அருகாமையில் இருக்குது. நம்ம நண்பர் வந்து எட்டி பார்க்க போயிருக்காப்புல, ஆனால் போக முடியல. இது வந்து அந்த தானியங்களை சேகரிக்கக்கூடிய இடம். பாருங்கள் எவ்வளோ பெரிய தானிய கிடக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? நம்ம 4 வழியும் எடுத்துக்கலாம் போல. மேலேருந்து கொட்டி சேகரிக்கலாம், தானிய உள்ள வந்து கூட சேமிப்பு கிடங்கு. அந்த மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருக்குறாங்க. அந்த படிக்கட்டு வழியாக ஏறி வந்து மேலே இருந்து கொட்டுறது. கொட்டும்போது இதுக்கு தேவையான பக்கத்துலேயே உடற்பயிற்சி கூட வாங்கிக்கும். எவ்வளோ பெரிய குடவுன் பாருங்கள். இதுவே ஒரு பெரிய உடற்பயிற்சி தான் இல்லைங்களா, தானியத்தை சேகரிக்கிறது. இதுபோல் மற்றொரு மூட்டைகளாக கட்டி இது தரையிலிருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த காலத்தில் திட்டமிட்டு கட்டியிருக்காங்க அந்த ஒவ்வொரு இடத்தையும். அதனால் ஒரு தடவையாக அதை வந்து பார்க்கலாம், தப்பு கிடையாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்க்கலாம். இவ்வளோ பாறைகளோட இடங்களில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கட்டப்பட்டிருக்குண்ணா. மண்டபம் வந்து இவ்வளோ அழகாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. பகுதிக்கு எல்லாம் படிக்கட்டுலாம் வந்து செங்குத்தாக தாங்க இருக்குது. 45 டிகிரி 60 டிகிரியில் தான் இருக்குது. இந்த மண்டபத்தின் உள்ளே சென்றால் மேல் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். இது செஞ்சிக்கோட்டையின் ராணிக்கோட்டையின் மேல் தளம். எங்கு பார்த்தாலும் கருங்கல் கருங்கல் கருங்கல். கருங்கல்லால் செய்யப்பட்ட கோட்டை, கருங்கல்லால் செய்யப்பட்ட மண்டபம், கருங்கல்லால் செய்யப்பட்ட படிக்கட்டு, கருங்கல்லால் செய்யப்பட்ட தானிய களஞ்சியம், நெற்களஞ்சியம். இல்லை கற்களாலே வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. அது இன்றைக்கி காலம் கடந்து இருக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அது பார்த்தீங்கன்னா பாருங்கள், அருமையாக இருக்குது. ஒரு மண்டபம் இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல இருந்துருக்காங்க. சொன்ன மாதிரி குடும்பத்தோட நண்பர்களோடையே போயிட்டு வரலாம். அருமையான இடம் தான் அது.
பார்க்கலாமா? பாருங்க, இதுதான் ராணிக்கோட்டையின் இதெல்லாம் சொன்ன மாதிரி மேல் மன்னர் தளம். திருமலைநாயக்கர் மகாலில் போடுற மாதிரி ஒரு காட்சி அமைக்கப்பட்ட ஒரு இதாக காட்சி வடிவங்களாக போட்டோம்னா, நாடக வடிவங்களாக போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ரியலாக உண்மையாக அதை ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். நீங்கள் மதுரையில் பார்த்தீங்கன்னா திருமலைநாயக்கர் மகாலில் அரசர் காலத்துடைய பதிவுகளை வந்து நாடகமாக போடுறாங்க. சவுண்ட் அண்ட் லைட்டிங் எஃபெக்டாக போடுறாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து சவுண்ட் அண்ட் லைட்டிங் விஷயத்தில் நம்ம பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இப்போ என்ன ஜெய்ப்பூர் மன்னத்தில் இப்போ உதய்பூரில் அது அரண்மனையை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ரியலாகவே வந்து மன்னர் வர மாதிரியும் போகிற மாதிரியும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சவுண்ட் அண்ட் எஃபெக்டில் கொடுத்தாங்கன்னா நான் இன்னும் ஃபீல் பண்ணுறதுக்கு, மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது பெரிய உதவியாக இருக்கும். பண்ணுவாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் சொன்ன மாதிரி. ஆனால் அன்றைக்கி இரவு பொழுதில் மாலை பொழுதுக்கு மேலே போக முடியாது. பகலில் வந்து அது சவுண்டை ஃபீல் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் கூட அதை தவிர்த்துருக்கலாம். பட் சவுண்ட் அண்ட் லைட்டிங் மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் அதை உணர்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ராணிக்கோட்டையின் உயர்ந்த இடம். அந்த மேல் தளத்தில் அமர்ந்துள்ள மண்டபம் இது. பாருங்கள், எவ்வளவு அழகான வேலைப்பாடுகள் பாருங்கள். இது ராணிக்கோட்டையில் அந்தப்புறத்தைச் சேர்ந்த மகளிர்கள் அமர்ந்து ஓய்வெடுக்கக்கூடிய தங்கு மடம். இந்த மடத்தை பாருங்க, எவ்வளவு அருமையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது, எவ்வளவு காற்றோட்டமாக இருக்குது, எவ்வளவு ஈரப்பதத்தோடு இருக்குது என்று பாருங்க. இதில் வந்து ராணி வந்து தங்கி ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு மண்டபம், மேல் மாடம். எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்க, காற்றோட்டமாக இருக்குது பாருங்க, வெளிச்சமாக இருக்குது பாருங்க. இதையெல்லாம் கண்டுகளிப்பது விடுமுறை நாட்களில் ஒரு பயனுள்ள அனுபவமாக இருக்கும் என்று